கதிர் என கண்ட கண். கண்டன்னா பார்த்த இல்லையா? காட்ட கண்ட கண்ணுக்கு காட்டும் கதிர் என பண்டும் என்றும் என்பான் என்று உணர்த்திடும். அண்டனே உனக்கோர் 10,000 தெண்டன் என் பொய்மை தீர்த்திடல் வேண்டுமே என்பது. இது தாய்மானவர் பாட்டு. கண்ட கண்களுக்கு காட்டும் அதற்குரிய விடயத்தை உருவத்தை உதத்தை விளக்கி காட்டுகின்ற கதிர் என. கண்ணுக்கு காட்டுறது கதிர், அந்த சூரியனை போல. பண்டும், பண்டுனா முப்பொழுதும், என்றும் இப்பொழுதும், என்பால் என்பால் நின்று என்னோடு உடனாய் நின்று உணர்த்திடும். உள்ளவாறு உணர்த்துகின்ற அண்டனை தேவனை உனக்கு தேவரீருக்கு ஒரு 10,000 தெண்டன். 10,000ங்கிறது எண்ணில்லாத நமஸ்காரம். அது நன்றி, அவன் உபகாரத்துக்கு நன்றி. என் அடியனுடைய பொய்மை, பொய்மைனா பொய் ஒடுக்கத்தினை தீர்த்திடல் வேண்டும், நீக்க வேணும். அதனால கண்ணுக்கு கதிரானது எக்காலத்தும் அத்துவிதமாயிருந்து உபகரித்து வருதல் போல முதல்வனும். கண்ணுக்கு கதிர் கூட இருந்து உபகரிக்குது, உதவுது. கண்ணுக்கு கதிரானது எக்காலத்தும் அத்துவிதமாயிருந்து உபகரித்து வருதல் போலங்கிறது ஓமை. முதல்வனோடு, முதல்வன் இந்த ஆன்மாக்களோடு, கண்ணோட உயிர் இருக்க மாதிரி முதல்வன் இந்த ஆன்மாவுடன் அத்துவிதமாய் எக்காலத்தும் இருந்து, இல்லையா? அத்துவிதமா இருக்கிறது எப்போதும் தான், பெத்த முக்கிய எப்போதும் தான் இருந்து உபகரித்து வருகிறான். அவன் செய்யற உபகாரம் எப்போதுன்னு இப்ப இல்லை, எப்போதுமே இருக்குது. அந்த உபகாரம் இன்னை நேற்றுக்குன்னு இல்லை, நாம எப்போ இருக்கோமோ அன்னையிலிருந்து இருக்குது, வருகிறான் என்பான். அத கண்ட கண்ணுக்கு காட்டும் கதிரன பண்டும் என்றும், இல்லையா? என்பால் நின்று உணர்த்திடும். வேற நின்னுல என் அறிவுக்குள்ளே நின்று உணர்த்திடும் என்றான். எனவே அந்த கதிர் கதிர் கலக்கப்பட்டவற்றை, கதிர் எதுல கலக்குது? கண்ணுல, இல்லையா? கண்ணுல கலக்கணும், பொருளிலையும் கலக்கணும். கண்ணுல கலந்தா அது காட்டுதல், பொருள்ல கலந்தா காணுதான். அதனால கதிர் கலக்கப்பட்டனவற்றை கண்ணில் பிரகாசமானது, அந்த கண்ணுல அந்த கண்ணொளியானது வேறாக நின்றே காணும். இப்படி அகல நின்ற காண்கையிலும் கதிரோடு காண்தலின்றி கண்ணொளிகள் தாமே காண மாட்டான். அது 2 நாளும் அத கண்ணொளி விளக்கின் ஜோதி கலந்திடும் கருத்தொன்றென்றே அப்படின்னு 58ல சொல்லியிருக்காரா இல்லையா சிவபிரகாசத்துல? அதுதான் அந்த தாய்மானவர் பாட்டுக்கும் வருது. அதான் அப்படியே சொன்னோம்ல, இது அங்க இருக்கும்போது வேற என்னத்தை அது கவனிச்சுட்டு இருக்குது, விளங்குதா? அப்போ அந்த 2 ஒன்னா இருந்தாலும் அது இலக்கணம், அது காட்டுறது எப்போதும் சூக்கமா தான் இருக்குது, காண்றது எப்போதும் ஸ்தூலமா தான் இருக்கும். அந்த வேறுபாடு ஒரு காலமும் மாறாது, அதான் வேற நிற்கிறது. அதனால அப்படி அந்த கண்ணொளியும் கதிரும் தம்மில் கலந்து நிற்கும் காலத்தும்
கலந்தாலும் பொருந்திய பொருள் ஐக்கியத்தால் ஒன்றெனலின்றி, அவங்க ஐக்கியவாதி சைவர் சொன்னது போல ரெண்டும் ஒன்னா ஆயிராது. ரெண்டு கலந்திருந்தா ஒன்னா ஆகணும்ல. ஆனா அவன் அவனாத்தான் நிற்பான். கலந்தும் கலவாத, அதான் புணர்ந்தும் புணர்கிலா. வேற அணிக்காமனு சொல்ல முடியாது, ஒன்னா கலந்துட்டாம்னு அக்கா சொல்ல முடியாது. விளங்குதா? நம்ம கூட கலந்துதான் நிக்கான், ஆனா கலப்படம் இல்லாம நிக்கான். கலந்து நின்னாலும் கலப்படம் இல்லாம நிக்கான். அதனால அவங்க சொல்ற மாதிரி ஐக்கியம்னு சொல்லக்கூடாது. ஐக்கியம் எல்லாம் எதுக்கு சொல்லணும்? ஐக்கியவாத சம்பந்தர்னு ஒருத்தர் இருக்காங்களா இல்லையாமா? ஒரு மதத்தினர் இருக்காங்களா இல்லையா? யார் அது? லிங்காயத்து. பேரூர்ல மடம்லாம் இருக்கா இல்லையா? நிறைய இருக்குது. அவங்க கொள்கையெல்லாம் அதான், முக்தியில ஆன்மாவும் சிவமும் கலந்துரும். ஆன்மானு தனியா ஒண்ணு இருக்காது. ஆன்மா என்ன செய்யும்? அவனோட ஐக்கியம் ஆயிரும். அதனால நம்ம இறக்கும் போதே அந்த லிங்கத்தையும் கூட வச்சே பதிச்சிருவாங்க. நாம அப்படி செய்ய மாட்டோம். நாம லிங்கத்தை பூசிக்கத்தான் செய்யமே தவிர அணிகலன் இல்லை. அது லிங்க தாரணம் செய்ய மாட்டோம். அவங்க என்ன செய்வாங்க? லிங்க தாரணம், அணிகலன் போல அணிஞ்சு விடுவாங்க. அதை இறக்கும் போது கூடையே வச்சு புதைச்சிருவாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? ஐக்கியமாறுதுன்னு. ஆன்மா அவனோட ஐக்கியமாறுது, அப்படி சொல்றது. அப்போ ஐக்கியமாறுதுன்னா அது ஒத்த பொருளுக்கு தான் ஐக்கியம். நீரும் நீரும் கலக்கும், விளக்குதா? பாலும் பாலும் கலக்கும், பாலும் நீரும் கலக்கும். அதை பிரிக்க முடியாத சம்பந்தம், விளங்குதா? ஆனா நமக்கும் இறைவனுக்கும் பிரிக்க முடியாத சம்பந்தம் தான். ஆனாலும் பிரிக்க முடியாத சம்பந்தாலும் ஒத்த பொருள்கள் ஏற்படுற பிரிக்க முடியாத சம்பந்தம் இல்லை. விளங்குதா? ரெண்டும் கலந்திருந்தாலும் ஆமா, அவன் இவனாக மாட்டான். ஆக அத நிறைய பாட்டு சொல்லுது சைவ சித்தாந்தத்துல, நிறைய பாட்டு செஞ்சாரு செஞ்சாரு எல்லாம் சொல்லுது. அவன் அவனாத்தான் இருப்பான். ஒரு பொருள் இன்னொரு பொருளா மாறிடாது. விளக்குதா? அந்த குணம், அதுக்குள்ள இலக்கணம் மாறாது. அதனால இந்த ஐக்கியம் கீக்கியம் எல்லாம் செல்லுபடி ஆகாது. அவனும் நாமும் ஏணி வச்சாலும் எட்ட முடியாது. அதனால ஐக்கியவாதம் சிவசமவாதம் இதெல்லாம் ஒத்துக்கிட்டது இல்லை. சுத்த செய்வல் கூட முக்கியில ஆன்மா இருக்காதும்பாங்க. நாம அப்படி சொல்றதே நித்த பொருள்னா முச்சியிலையும் கண்டிப்பா இருக்கணும். இல்லாம போச்சு, அங்க போயிடுது இங்க போயிடுதுன்னு சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனால இங்க அந்த ஐக்கிய ஒன்றென பொருள் ஐக்கியத்தான் ஒன்றெனல் இன்றி அங்க முத்தியிலையும் பொருள் இரண்டு தான் என்று ஓமானம் காட்டி காணும், காட்டி காணும், காட்டி கண்ணுக்கு ஒளியை காட்டி கொடுத்து பொருளை தரிசிப்பிக்கும் எண்ணம். நிமித்த பரிணாம வாதத்தையும் மறுத்து சிவப்பிரகாசம் கண்ணொளி விளக்கழித்து காட்டிடும் எண்ணி முன்னம் கண்ணொளி ஒன்றும் என்றான்.
விளக்கொளி கலந்தவற்றை கண்ணொளி அகல நின்று கண்டிடும் வேறு காணாம். கண்ணொளி விளக்கின் ஜோதி கலந்திடும் கருத்து ஒன்றே ஒன்றன்றே என்றதனால் காண்க. இதையெல்லாம் இவங்க சொல்ற கருத்தெல்லாம் மறுத்திருக்கு. அதனால அது ஐக்கியம்னு சொல்லக்கூடாது இல்லையா, பரிணாமமும் சொல்லக்கூடாது. ஒரு பொருள் இன்னொரு பொருளா மாறி இருக்கு. அதனால கண்ணுக்கு ஒளியை கதிர் கொடுத்து பொருளை காணச் செய்யும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. அதை நாம மறுக்கிறோம். எதனால? அது சிவப்பிரகாசத்துல வருது. சிவப்பிரகாசத்துல இப்போ அந்த கருவிகளுக்கு காணும் தன்மை அருளுவன், காணும் தன்மை அருளுவன் பெருமான் அதுக்கு நமக்கு காட்டக்கூடிய சக்திய கொடுப்பான் அப்படின்னு சொன்னா ஆன்மா சடம்னு ஆயிரும். அதுக்கு கருவிகளுக்கு காணக்கூடிய ஆற்றலை கொடுத்து அது மூலம் நமக்கு அறிவை விளக்குறாம்னா, அறிவில்லாததுக்கு அறிவை கொடுக்க முடியாது. அத அந்த சடத்துக்கு அறிவை கொடுக்கறதுக்கு நமக்கு நேரடியா நமக்கு அறிவை கொடுத்துடலாம். விளங்குதாமா? அதெல்லாம் சர்க்காரிய பாரதத்துக்கு விரோதம், எல்லது தோன்றாது. அந்த கருவிகளுக்கு அறிவிக்கக்கூடிய ஆற்றலை கொடுத்துருவான்னா அப்படிலாம் கொடுக்க முடியாது. உங்களுக்கு எப்படி கொடுக்க முடியாதோ அது மாதிரி அவனுக்கும் கொடுக்க முடியாது இல்லையா. அதனால அவங்க சொல்றத மறுத்து, அதனால இப்ப கண்ணு உன்னை பாக்குதல்லாமா, விளக்கொளி என்ன செய்யுது உங்களுக்கு கண்ணுக்கு காட்டுது. அப்ப விளக்கொளி இல்லாம உங்களால என்ன செய்ய முடியல, அதான் சொல்றாரு. அதுதான் இந்த பாட்டுல என்ன சொல்றாரு, அப்ப உங்களுக்கு காட்சியை தருவதுதான் விளக்கொளிங்கிறார். காட்சியுடைய எது தருது? அப்படியா இல்லையா? ஆமாவா இல்லையா? விளக்கொளியோ சூரிய ஒளியோ எந்த ஒளினாலும் வச்சுக்கோ, ரெண்டு கழுதியும் ஒண்ணுதான். அப்போ இந்த கண்ணொளிக்கு அந்த விளக்கொளிதான் உங்களுக்கு காட்டுது, விளக்கொளிதான் உங்களுக்கு காட்டுது அப்படின்னா கண்ணொளிக்கு முதல்ல கண்ணுக்கு ஒளியே இல்லைன்னு ஆயிரும். விளக்கொளிதான் காட்டுதுன்னா கண்ணுக்கு முதலே இல்லையா. அப்போ உங்களுக்கு கண்ணுக்கு ஒளி இருந்தாதான் காட்ட முடியும். அப்போ உங்களுக்கு கண்ணுல ஒளி இருக்குதுன்னா கொஞ்சமாவது தெரியணுமே. ஐயா விளக்கொளி வந்தா நல்லா தெரியுது, இல்லைன்னா லேசா தெரியுதுன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஒளி இருக்கு. விளக்க அணைச்சா சுத்தமா தெரிய மாட்டேங்குது. அதனால நான் என்ன சொல்றேன், உனக்கு கண்ணுல ஒளியே இல்லை, அந்த விளக்கொளி தான் என்ன செய்யுது, ஒளியவே தருதுங்கிறான். விளங்குதா? விளக்கொளிதான் உங்களுக்கு ஒளியவே தருதுங்கிறான். அது உண்மையா இல்லையா? ஏன் இல்லைங்கயோ? அது அவன் தான் சொல்றான். இப்போ உங்களுக்கு இப்போ கண்ணாடி போடட்டா எழுத்து கொஞ்சம் மங்கலா தெரியுது, கண்ணாடி போட்டா நல்லா தெரியுது, அப்படி சொன்னா சரிதான். அப்போ உங்களுக்கு கண்ணில் ஒளி இருக்குது, அதுல கோளாறு இருக்கு. கண்ணாடியை கலத்தா சுத்தமா தெரிய மாட்டேங்குது. கண்ணாடியை கலத்துனா ஒண்ணுமே தெரியல, வெறும் ஒளி இருக்குங்க.
நான் குருடு அப்படிங்க. அவன் சொல்றது அதுதான். ஏன்னா உங்களுக்கு முதல்ல மங்களா தெரிஞ்சது, இப்ப நல்லா தெரியுதுன்னா ஓகே, உங்களுக்கு கொஞ்சம் ஒளி இருக்குது, இது கூட்டுது அப்படின்னு சொல்லலாம். சுத்தமா இல்லையே. அதனால உங்களுக்கு அறிவை தருவதே எதுதான்? கண்ணுக்கு ஒளி இல்லைங்க. அதான் மறுக்கிறாரு. அப்படி சொல்லிடாதே. ஆன்மா அது மாதிரிதான் இருக்குது. விளக்கலைன்னா சடமும் நானும் ஒண்ணு போலதான் இருக்கும். சடமும் நீங்களும், அது உண்மை விளக்கத்திலே சொல்லியிருக்காரா இல்லையா? அப்போ நீங்க இந்த கண்ணுக்கு விளக்குனா விளங்குது, ஒரு குருட்டு கண்ணுக்கு விளங்குனாலும் விளக்கணுமா இல்லையா? அதுதான் தருதுன்னா குருட்டு கண்ணுக்கும் அந்த குருடனை வச்சு விளக்க போடுறா, பவரை கூட்டு, அப்படி எந்த கூட்டினாலும் அப்ப அந்த கண்ணுக்கு தெரியல. அப்ப எல்லா கண்ணுக்கும் இது காட்ட முடியாது. எது காட்டல? விளக்கு காட்டல. விளக்கு தான் காட்டுதுன்னா ரெண்டுக்கும் காட்டியிருக்கணும். குருட்டு கண்ணுக்கும் காட்டியிருக்கணுமா இல்லையா? காட்டலையே, காட்ட முடியல. ஏன் முடியல? அதான் சர்க்காரியவாதம். இல்லாதத கொடுக்க முடியாதியா, இல்லாதத கொடுக்க முடியாது, இல்லது தோன்றாது. விளங்குதா? அப்படின்னு சொல்லி அவன் சொல்றத மறுக்க, இதுதான் கொடுக்குது. ஆன்மாவுக்கு அறிவு கிடையாது, இவன் தான் அறிவே கொடுக்கறான் அப்படின்னு சொல்றத மறுக்கிட்டான். ஆன்மாவுக்கு அறிவு இல்லைன்னா யாரும் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஓமை சொல்றாங்க. இப்போ உங்களை இருட்டுல நிப்பாட்டியாச்சு, அட்ட டார்க், ஒரு ரூம்ல நிப்பாட்டி, தூரத்துல 100 அறையில வெளிச்சத்துல ஒருத்தர் நிக்காங்க. இங்க இருந்து பாருனா தெரியுதா இல்லையா? அப்போ உங்க கண்ணுல ஒளி படல. உங்க கண்ணுல ஒளி இல்லைன்னா எப்படி தெரியும்? இப்போ உங்க கண்ணுல ஒளி படல, நீங்க எங்க நிக்க? இருட்ட இருக்கியோ. ஆனா தூரத்துல வெளிச்சத்துல நிக்க, அப்போ ஒளி இருந்தா தானே தெரியும் அப்படின்னு சொல்ற. அப்போ ஒளி இல்லைன்னா தெரியாது. இப்போ விளக்கோட கலக்காம இருக்கும்போது கூட கண்ணுக்கு அந்த பொருள்ல கலந்திருந்தா தெரிஞ்சிருது. நம்ம காணக்கூடிய பொருள்ல வெளிச்சம் கலந்திருந்தா, அந்த காணக்கூடிய பொருள்ல வெளிச்சம் கலக்கட்டேன்னா தெரியாது. அந்த பொருளை காட்டினா உங்களுக்கு தெரிஞ்சிருது. அப்போ உங்க கண்ணுல என்ன இருக்குது? அதான் கண்ணொளி விளக்கின் ஜோதி கலந்துடும் சொல்லி, கண்ணொளி வேற நின்று கண்டிடும். வேற இருட்டுக்குள்ள நின்று வெளிச்சத்துல இருக்கிறத பார்த்துடுது. அப்போ ஒளி இல்லைன்னா பார்க்க முடியாது. அப்போ அந்த கண்ணுக்கு என்ன இருக்குது? ஒளி இருக்குது அப்படிங்கிறத நிரூபுறாங்க. விளங்குதாமா? ஆமா. அதனால என்னம்மா? ஆமா. அதனால இங்க அந்த உடையர் எனப்படுவது ஊக்கம், உடையர் எனப்படுவது ஊக்கம், அஃது இல்லார் உடையது உடையரோ மற்று என்பார். அதாவது ஒருவர் பெற்றுள்ளார் என்று சொல்லத்தக்க சிறப்புடையது. எத்தனையோ சிறப்பு இருக்குது. எத்தனை சிறப்பு இருந்தாலும் உடையர்னு சொல்றது எது? உடையார்னு சொல்றது செல்வத்தை சொல்றோம். இவர் உடையாருன்னு, அது செல்வம் இல்லை, ஊக்கம்தான் செல்வம். செல்வம் என்னது? ஊக்கம்.
அதனால அந்த ஊக்கம் இல்லை அப்படின்னா வேற செல்வங்கள் இருந்தாலும் அது இல்லாதது. அது எல்லாரும் உடையது உடையரோ அவர்கள் எந்த செல்வத்தை உடைத்திருந்தாலும் அத செல்வம்னு சொல்றதா? சொல்லக்கூடாது இல்லையா? அது செல்வம் அல்ல, உடையரோ மற்ற அப்படிங்கிறாரு. விளங்குதா? அப்போ இதனால என்ன சொல்றாரு? இதனால இந்த குரலை இங்க எதுக்கு சொல்றாரு? ஏய் சக்தி தாய், சொல்லு தாய். என்ன நான் அப்படியே மூடி வச்சாச்சுங்களோ? அதெல்லாம் உடையாரெல்லாம் கேட்கணும், நம்மகிட்ட போய் கேட்காங்க அப்படிக்காங்க. இல்லம்மா, அதாவது அது போன வகுப்புல முந்தின வகுப்புல நாம பார்த்தோம். ஊக்கம் உடைமை உடைமை இல்லையா? என்ன வேணும்? ஊக்கம், அது வேணும். ஆமா, அது இல்லைன்னா எந்த செல்வம் இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை. அப்போ அந்த மடி, ஊக்கம் இல்லாததுக்கு என்ன சொல்றோம்? மடி இல்லையா? அப்போ மடிமை குடுமைக்கண் தன்னொனாருக்கு அடிமை புகுத்தி விடும் இல்லையா? அப்போ அந்த சோம்பேறித்தனம் என்ன செய்யும்? தன் ஒன்னாருக்கு, ஒன்னார் யாரு? நமக்கு பகை யாரு? பாசம். பாசத்துக்கு நம்ம அடிமையாக்கிறோம் சோம்பேறித்தனம். அப்போ என்ன செய்யணும்? ஊக்கம் வேணும், அதுதான் செல்வம். விளங்குதா? ஆமா. அப்போ நாம அதான் ஊமன் கண் போலும் ஒளியும் மிகையிரளே தாம் மண்கண் காணாதவை நாராலியா. நம்ம அறிவுல மண் இருக்கிற ஒத்த பொருளை காணுவதற்கான முயற்சி வேணும். சிவபெருமான் தெரியலையான்னு விட்டுறக்கூடாது. என்ன செய்யணும்? முயற்சி வேணும், அதுதான் செல்வம். அது இல்லாம மற்ற செல்வம் எல்லாம் கோடி கோடியா நான் இத்தனை கோடி வச்சிருக்கோம்னா அதெல்லாம் செல்வம் இல்லை. என்ன வேணும்? விளங்குதா? முயற்சி, பெருமானை அடைவதற்கான சாதனை. பயன் வரணும்னா என்ன செய்யணும்? சாதனை செய்யணும். அந்த ஆணவம் புடிச்சிட்டானே வச்சிட்டானே அதெல்லாம் நினைக்கப்படாது. எதுல இருந்தனாலும் நாம என்ன செய்யலாம்? மீளலாம். அதுக்கு என்ன வேணும்? ஆமா, தாழாது உயர்த்துபவர். சலிப்பு இல்லாம என்ன செய்யணும்? நாம என்ன செய்யணும்? இதுல இருந்து விடுபட்டு அவனை அடைவதற்கான முயற்சியை செய்யணும். அப்போ முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் என்றது போல நமக்கு அந்த பெரும் செல்வம் நமக்கு கை வரும். அதனால அந்த முயற்சி, அது பக்தியினால் மறவாது ஏற்றுதல். இதுல முயற்சி செய்யறமா இல்லையா? ஆமா. இந்த பக்தி கிக்திங்கிற மாதிரி என்னது? இந்த பக்தி கிக்திலாம் அன்புனால செஞ்சா பக்திங்கணுமோ? இந்த பக்தி எல்லாம் சாதனையா பயனாயா? சாதனை இல்லையா அது? பக்தி செய்யறது அது இதெல்லாம் சாதனையில சொல்லு. இங்க பயன்ல போய் சொல்லிட்டு இருக்கிய, அதெல்லாம் சாதனை. அங்க சொல்லுங்கய்யா, இது பயணியல். இது பயணியல்ல 2வது பாதம், 2வது ஸ்டெப்பு. இங்க பத்திய பேசிய சரி பேசி தொலை. இப்போ பக்தி செஞ்சா உனக்கு இன்பம் வரும்னு சொல்ற, அதானே சொல்லிருக்கிறாரு. மறவாது ஏத்த அவனுடைய சீபாதத்தை அணையும்னு. பக்தியினால் மறவாது ஏத்தனா இப்போ நீங்க
உங்களுக்கு ஆசைக்கு குறைவா? உங்களுக்கு ஆசைக்கு குறைவாமா? நாளைக்கே முக்தி பெறணும்னு ஆசைலாம் இருக்குது. இருக்குதா இல்லையா? நாளைக்கு நம்ம மட்டும் முக்தி போகணும் அப்படிலாம் இல்ல. எல்லாம் சொல்லுவீங்க. ஆமா. அப்ப அந்த ஆசைப்பட்டவொன்னு நடந்துருமா? பிற என்ன பக்தி? இச்சை ஒண்ணு கிடைச்சிருமோ? என்னமோ நீங்க ஏத்துனா கிடைச்சிருமியோ அப்படின்னு சொல்லலாம். பக்தி நான் மறவாது ஏத்துனா இதெல்லாம் எங்க நடக்கிற காரியம் அப்பா? நமக்கு என்ன ஆசைக்கா குறை? ஆசைதான் நிறைய இருக்குதே. ஆசைப்பட்டா உடனே கிடைச்சிருமா? இச்சப்பட்டா கிடைச்சிரும் சொல்லுதே, கிடைக்காது. நீ என்ன அப்படி சொல்றேன்னு மறுக்கிறாங்க. அப்ப ரெண்டு தடை வந்துட்டு. பக்திங்கிறது சாதனையா பயணம்? இச்சை வந்தா உடனே கிடைக்காது. விளங்குதா? அப்படி உலகத்துல யாருக்கும் அப்படி கிடைக்கல. அதனால இப்போ இந்த ஆழ்வினை உடைமை, எடுக்கண் அழியாமை இல்லையா? அதெல்லாம் சொல்றாங்க. அந்த ஆதி நடு அந்த மீளா அளவில் ஜோதி, அந்த பாட்டு தெரியுமா? சக்தி அம்மா, அருள் ஞான மூர்த்தியாய் அகிலம் என்ற மாதினையும் ஒரு பாகத்தடக்கே வானோர் மகுட சூளாமணியாய் வையம் போற்ற பாதிமதியணி பவழச் சடைகள் தாழ படரொழி அம்பலத்து ஆடும் பரனார் பாத தாதுமலி தாமரைகள் சிரத்தே வைத்து தளராத பேரன்பு வளரா நிற்பாம். தளராத பேரன்பு வளரா, இந்த அன்பு கூடிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. என்னம்மா இவ அதத்தான் சித்தியாரு இவெல்லாம் ஒரு பாடு என்னன்னு கேட்க பாரு. என்னத்த சொல்றேன்? சித்தியாரு சிறப்பு வகுப்பு படிக்காங்க. இது எந்த பாட்டு? ராகமா படிச்சீங்கன்னா நான் பெருமிதமா நாங்க துரிதமாதான் படிச்சோம். அதனால எனக்கு வரமாட்டேங்குது. இல்லம்மா, அத வினை பிறவி என்கின்ற வேதனையில் அகப்பட்டு இல்லையா தன்னை சிறிதும் நினையாதே. இந்த வினையில் இருந்து தனிப்பவன் அவன், அவனை சிறிதும் நினையாதே தளர்வு எய்தி கிடப்பேனே. தளர்வு தான் முயற்சியின்மை, சோர்ந்துருக்கும். விளங்குதாமா? என்ன வந்துருது? சோர்வு. ஆமா, அது பெரிய ஆமா, அது அப்படி வந்ததுன்னா அந்த எது வந்தாலும் சரி தளர்ச்சி இருக்கக்கூடாது இல்லையா? இருள்கட அருளும் இறைவா போற்றி, தளர்ந்தேன் அடியேன் தமியேன் போற்றி என்கிறாரா இல்லையா? போற்றி திருவள்ளுவர் தானமா? தளர்ந்தேன் அடியேன் தமியேன் போற்றி அப்படின்னா என்ன? சொல்லுங்க. அப்பா சண்டைக்காரங்க மாதிரி இருக்கேட. சொல்லு தாயி. இருள் கட அருளும் இறைவா போற்றி. இருளுங்கிறது அறியாமை மட்டுமல்ல, துன்பத்தை குறிக்கிறது இருளுங்கிறது. நமக்கு எப்போதும் துன்பத்தை நிற்கிற ஒரே பொருள் அவன் தானே.
யாரு? வேற யாரு நம்ம துன்பத்தை நீக்குவா? இல்லையாமா? அதனால இருள்கட அருளும் இறைவா. இறைவான்னு என்ன? ஏன் அறிவுக்குள்ள இருப்பவனே இல்லையா? ஆமா, அந்த துன்பத்தை அங்கிருந்தே போற்றுறவன் இறைவா போற்றி. ஆனாலும் என்னால தாங்க முடியல, இந்த துன்பத்தை தாங்க முடியல, தளர்ந்தேன். என் தலைவா, காக்க வேண்டியது நீ அல்லவா? சாந்தாரை காத்தல் தலை. அதனால இங்க தமியேன், என் உணர்வின் தமி, என் அறிவின் தலைவா, உன் அடிமை. துன்புறுத பார்த்துக்கிட்டு நீ பார்த்துக்கிட்டு இருக்கலாமா? என் தளர்ச்சி நான் தளர்ந்த காலத்து நீ தாங்க வேண்டாமோ? தாங்கிக் கொள்ளாய் எம்பெருமான் என்னை அப்படி தாங்கிக் கொள்ளேங்கிறாரா இல்லையா? அதைதான் தளர்ந்தேன் தமியேன் அப்படின்னு சொல்றார் போற்றி. விளங்குதாமா? ஆமா. அதனால அந்த தளர்ச்சி, சடையவனே தளர்ந்தேன், சடையவனே தளர்ந்தேன். என் பிரான், என் அறிவிலை என்னை பிரியாது இருப்பவனே. அப்போ எனக்கு வந்த உணர்வு அதை கொடுக்கிறவனே நீதானே, உனக்கு தெரியாதா நான் இதுக்கு மேல தாங்க மாட்டோம்னு? தாங்க மாட்டேன் தெரியாமா? தெரியாதாம்மா? அவனுக்கு தானே தெரியும். எனவே என்னை தாங்கிக் கொள்ளே, நான் சொல்ற அளவுக்கு விடலாமா? சொல்லாமலே செய்யறவன் தானே நீ. நாம சொல்லி சொல்லியாம செய்யறான் பெருமான், சொல்லாமலே செய்பவன் இல்லையா? அதனால நான் சடையவனே. என்னமா? என்ன? ஆமா ஆமா. அப்ப அவரு இதுவரைக்கு தாங்காம இருக்காருன்னா தாங்காம இருக்க முடியுமா? கனப்பொழுது தாங்காட்டா கூட இவர் தாங்காம இவர் தனியா நிக்கிற மாதிரி நினைக்கிறார். அடா லூசி பேலன்னு சிரிச்சுக்கிடுவார் அவரு. நான் தாங்காம நீ நிற்பியா, இப்படி எல்லாம் பேசுதிய அப்படின்னு பெருமான் எல்லாம் நோயோட ஊர் பேசாம நினைச்சிடுவாரு. ஆமா ஆமா. என்னமோ நாம இவன் தாங்காம நிக்கிற மாதிரி என்ன தாங்கு அப்படின்னு சொல்றான். இப்ப யார் புடிச்சிட்டு இருக்கா? அவன் தானே புடிச்சிட்டு இருக்கான். அதனால இந்த தாழிகை பாவு தயிர் போல, தாழிகை பாவுகின்ற தயிர் போல தளர்ந்தேன். அப்படித்தானே சொல்றாரு. தடமலர்த்தாள் வாழி இல்லையா? எப்போது என்னால் வணங்குவன் வல்வினையேன் என்று சொல்றாரா இல்லையா? இப்படி நாம தொடர் வைதம் சிற்சக்தியும் ஆன்ம சிற்சக்தியும், இறைவனுடைய சிற்சக்தியும் ஆன்ம சிற்சக்தியும் விரவி நிற்பது, ஒன்றோட ஒன்று விரவி. விரவினா என்னமா? விரவுதல் என்னமா? விரவுதல்ங்கிறது பொதுவா சயோகம், பிரிக்கக்கூடிய சம்பந்தம். ஆனா அது அப்படியே எடுக்கப்படாது இல்லையா? ஏன்னா பிரிக்கக்கூடிய சம்பந்தம் நாம அத்திபீதத்தை சொல்லும் போது சிவஞான போதத்துல மத்வாச்சாரியார் சொல்றது அது வேத சம்பந்தம். விளங்குதா? அவரை பத்தி டிஸ்கஸ் பண்ணவே மாட்டார். அவரை பத்தி அந்த கொள்கையை மறுத்து ரொம்ப சொல்றதே இல்லை. ராமானுஜரை சங்கரரை கடுமையா சாடி எழுதியிருப்பாங்க. இவரை பத்தி பேசுறதே இல்லை. ஏன்? அங்க பேசுறதுக்கே ஒண்ணும் இல்லை அப்படின்ட்டாங்க. ஏன் அப்படின்னா வியாபக பொருளுக்கு விரவுதல் சொல்லக்கூடாது, சையோகம் சொல்லக்கூடாது. ஏகதேச பொருளுக்கு தான். இப்ப கல்லும் மண்ணும் இருக்குது, கல்லும் அரிசி இருக்குது.
இதான் விரவுதல். ஒரு எடை எல்லைக்கு உட்பட்டதுக்கு தான் சொல்லணும். எங்கும் நிறைந்திருக்க பொருளுக்கு என்ன சொல்லக்கூடாது? வேத சம்பந்தமே அதே தெரியாம சொல்லிக்கிட்டு இருக்கான். இவனை பத்தி என்ன சொல்ல அப்படின்னு அவங்கள பத்தி பேச்சு அடிப்படையே தப்புன்னு விட்டுருந்தாங்க. எங்கும் நிறைந்த பொருளுக்கு என்ன சம்பந்தம் சொல்லக்கூடாது? அதனால இறைவன் நிறைஞ்சிருக்கா, நாமும் நிறைஞ்சிருக்கோம்னா இறைவனும் நாமும் பிரிஞ்சு நிக்கவே முடியாது. இறைவனை விட்டு நாம அதுக்கு வழியே கிடையாது. புரியுதாமா? நீங்க அறிவினால உணராம இருக்கலாமே தவிர பொருளால பிரிஞ்சு நிக்கவே முடியாது. அதனால ரெண்டும். ஆனா விரைவி நிக்கிறதுங்கிறது இலக்கணம் மாறி நிக்கிறது தான். அவன் இலக்கணம் நம்ம இலக்கணம் மாறாம நிக்கிறது தான். அதனால இங்க அந்த சித்தியார்ல சொல்வார், கண்ட இவை அல்லே நான் என்று அகன்று. இப்படி ஒண்ணு ஒன்னா கண்டு வந்த கருவிகள் நான் அல்லேன், பாச நான் அல்லேன் என்ற அந்த கருத்தின் அகன்று. காணா கழிவரமும் நான் இல்லை. இந்த கருவிகள் மூலம் நமக்கு அறிவு விளக்குனானே, காணாது நின்று. எப்படி நின்று விளக்குனா? கள்ளனாய் நின்று, திரோதானமாய் நின்று. அந்த கழிவரம், களினானது ஏமா களினானதுமா திருவாதிரை கொடுக்குதுங்காதீங்க. களினானது களிங்கிறது சால கூர் தவ நனி களி இதெல்லாம் மிகுதியை குறிக்கக்கூடிய சொல்லு. கழிவரம்னா அதிநுட்பமான அறிவியாபகம், அரிய வியாபகம். அதுவும் நான் அல்ல. இறைவனைப் போல அதிவியாபகம் உடையவனும் அல்ல. விளங்குதா? ஆமா. இந்த கருவி மாறி அந்த சடமும் அல்ல. இறைவனை போல அதிநுட்ப அறிவுடையவனும் அல்ல என கருதி கசிந்த தொண்டினோடும். அப்போ அந்த பரம்பொருள் அப்படி தூலமா இருக்கிற நம்ம அந்த தூலத்தன்மை படிப்படியா தேய்ச்சி சுருக்கமா மாத்திரம் இல்லையா? அவன் என்ன பாடுபட்டிருப்பான். ஆமா. அதனால கசிந்த தொண்டினோடு அவனுக்கு அந்த உள்ள கசிவினால அவன் தான் நின்ற கலப்பாலே சோகமென பாவிக்க. அவனின்றி நமக்கு அறிவும் இல்லை, செயல். அவனின்றி நான் இல்லை, அவனே நான், அவனே நான் என்று பாவிக்க தோன்றுவன் வேறு இன்றி. அதனால அவன் நம்ம அறிவுல விளங்கிட்டான்னா அவனை எப்படி மலங்கள் பற்றாதோ அது போல நம்மையும் தூளப்பொருள் பற்றி நிற்குது. இப்ப நாம அவனோட சேர்ந்து அவனை பாவிக்க சூக்கமமானதுனால அவனை பற்றாதது போல நம்மையும் பற்றாது. விண்டு அகலும், விண்டுதல் அகலுதல். இப்ப விண்டுனானது நீங்கி, அகலும்னா அந்த வாசனை கூட இல்லாம போயிடும். அதுக்கு உதாரணம் கருட தியானத்தால் விடமொழியும் அது போல என்பார். அதனால இந்த பாசம் நம்ம விட்டு நீங்குது. அப்ப இந்த பாசம் நீங்கிறது, பாச நீக்கம் எங்க சொன்னாரு? 10ல. அது இங்கேயும் தொடருது, இங்கேயும் தொடருது. அது ஆன்மா இருக்க வரைக்கும் தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும். விளங்குதா? அதனால நீங்க இது வழிநூல்ல பாத்தீங்கன்னா சித்தியார்ல முதல்ல 11ஆம் நூற்பாவுல 5 பாட்டு பாச நீக்கம் தான். 5 பாட்டு. அதுக்கப்புறம் தான் காண் உபகாரம் காட்டு உபகாரத்துக்கே போறாரு. அந்த 10ல உள்ள பாச நீக்கம் அங்க 5 பாட்டு, 1 பாட்டு 2 பாட்டு இல்லை, அத்தனை பாட்டு வைக்கிறாரு. வச்சுட்டு தான் போறாரு. ஏன்னா எப்படி அந்த
காட்டு உபகாரத்தை 5ல சொன்னதை இங்க சொல்லி காண உபகாரத்தை சொல்றாரோ இல்லையா, அது போல அந்த பாசனிப்பம் 10ல சொன்னதை இங்கேயும் சொல்றாரு. அப்போ இங்க முதல் நூலில் அவர் என்ன பொதுவா என்ன சொல்றாருன்னா, இந்த 10ஆம் நூற்பாவுல 2வது அதிகரணம், முதல் அதிகரணம் ஆணவ மல நீக்கம் சொல்றாரு, 2வது அதிகரணம் மாய கண்மம் நீக்கிறத சொல்றாரு இல்லையா. இதெல்லாம் நீங்க கொஞ்சம் நல்லா கவனத்துல வைக்கணும். என்ன கவனத்துல வைக்கணும் அப்படின்னா, இப்ப முதல்ல ஏகனாகி நிற்கிறதுனால ஆணவ மல நீங்கிறது, ஆணவ மல வாசனை நீங்குது அப்படின்னு சொல்றாரு இல்லையா. அதானே மெய்கண்டார் சொல்லி இருக்கிறாரு. இறைவனை நிக்கிறதுனால மாயாமல கண்மமல வாசனை நீங்குது அப்படின்னு சொல்றாரு இல்லையா. அப்போ அந்த மைகண்டாற்ற பாடம் கேட்டவர் சொல்றாரு, ஏன் அவர் சொன்னது உனக்கு புரிஞ்சுதாங்கிற, மைகண்டார் சொன்னது உனக்கு புரிஞ்சுதா புரிஞ்சுதா. அவர் கேட்காருனாலே ஏதோ கோளாறு இருக்குன்னு அர்த்தம், விளங்குதாமா. அங்க ஆணவ மலம்தான் ஏகனாகி நிற்கிறதுனால போகுதுன்னு சொல்றாரு. ஆனா கொஞ்சம் யோசி அப்படிங்கிறார். அதனால இந்த ஆணவ மலம் போகும்போது, ஏகனாகி ஆணவ மலம் போகும், ஆகாமிய வினையும் சேர்ந்து போகுதுன்னு சொல்லு. நான் எனதுங்கிற உணர்வோடு செய்வது தானே ஆகாமியம், அதை சேர்த்துக்கணும் நீ. அவர் சொன்னாருன்னு அதே மாதிரி கோடு போட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது, விளங்குதா. அதனால அவர் சொல்றாரு, அந்த அப்படி ஏகனாகி நின்னா இவன் அவனாய் நீனான், இவன் அவன் இவனா நின்னது பெட்டத்துல. இப்ப இவன் அவனாகி நின்னா இவன் செய்ததெல்லாம் நான் செய்ததே, இவன் செய்ததெல்லாம் பேய் பிடிச்சவன் செஞ்சதெல்லாம் அவன் செஞ்சதுன்னு கணக்குல சொல்றது இல்லை, பேயின் செயல் இல்லையா. அது போல இவன் செஞ்சதெல்லாம் இவன் செஞ்சதில்ல, செய்யா செயல். அதுக்கு என்ன பேரு? செய்யா செயல். விளங்குதா. ஆமா. அப்படி செய்யறதுனால அந்த அவங்க இவன் செய்ததெல்லாம் நான் செய்ததுன்னா செய்ததுக்கு பேர் என்ன பேரு? ஆகாமியம். அந்த ஆகாமிய இவனுக்கு போகாம நான் எடுத்துக்கிட்டேன் ஏன்று கொள்வன். ஆகாமியவனை யாராம மாய கண்மம் நீங்கிறது 2ல எல்லாம் சொல்லியிருக்காரு, இங்க 1லே சொல்றாரு. விளங்குதாமா. முதல் நூலும் வழி நூல்லையும் சொல்றது என்னுடைய வித்தியாசம் தெரியுதா? தெரியணும். ஆமா, இங்க அதோடு சேர்ந்து இதுவும் நிகழவுங்கிறாரு. இங்க 2ல தானே சொல்லியிருக்குன்னு அப்படியெல்லாம் கோடெல்லாம் போட முடியாது. அந்த உணர்வோடு நீ எந்த செஞ்சதையோ அந்த ஆகாமியம் அவனுக்கு வராம பெருமான் ஏத்துக்கிடுவார் இல்லையா. இறைபணி நிக்கிறீங்க, இறைபணி நிக்கிறீங்க அப்படி நின்னா மாய கண்மம் போகுதுங்கிறோம். அப்ப அந்த இறைபணி நிக்கிறங்கிற 10வது நூற்பாவுல எத்தனை பாட்டு சொன்னாரு? ஏத்தாயி எல்லாம் ஒருத்தருக்காவது ஞாபகம் இல்லை. 5 பாட்டு, 5 பாட்டு சொல்லியிருக்காரா இல்லையா? ஆமா சொல்லியிருக்காரு. ஆமா. அப்போ அந்த 2வது அதிகரணத்துல அது மாய கண்மம் போறதுக்கு 5 பாட்டுன்னு வச்சிருக்கிறாங்க இல்லையா. அந்த 5 பாட்டு சொன்னாலும் அதுல அவரு இந்த ஆகாமியவனை நீங்கிறதான் சொல்றாருங்க. எதை சொல்றாருங்காரு? 5 பாட்டுல 3 பாட்டுல பிராரத்த வினையும் சேர்த்து சொல்றாரு. முற்சை வினையும் தருவான் முன் அப்படின்னு சொல்றாரு. அதெல்லாம் இயல்பு பற்றி சொல்வது, அது கூட இதுவும் போதுன்னு அதை சொல்லும் போது சேர்த்து சொல்றாரு. ஆனா அவர் சொல்ல வந்தது எதை? ஆகாமியவனை நீங்கிறது தான். அப்ப முதல் அதிகரணத்திலே அதான் சொல்றாரு, இறைவனை நிக்கிறதுலயும் குறிப்பா ஆகாமியத்தை தான் சொல்றாரு. புதுவினை யாராது, புதுவினை
அந்த புதுவினை ஏறாம இருக்கிறது தான் முக்திக்கு தகுதி. அந்த வினை ஏறிச்சின்னா அவன் முக்திக்கு தகுதி இல்லை. மலம் போயிடுதுன்னு எப்படி தெரியும்? ஏமா மலம் இருக்கா இல்லையான்னு வினை தானே காட்டும். அதானே நோய் காட்டி. அந்த வினை எது? ஆகாமி தானே. இப்ப பாக்குற டெம்பரேச்சர் தானம்மா. போன மாசம் பார்த்தது அந்த ரெக்கார்டை கொண்டாங்க பாருங்கன்னு அதை பார்த்து பிரயோஜனம் இல்லை இல்லையா? பிராரத்தம் எல்லாம் முன்னால செஞ்சது. இப்போ டெம்பரேச்சர் இருந்தா மருந்து கொடுக்கணும், டெம்பரேச்சர் இருந்தா சாப்பிட சொல்லணும் இல்லையா? சாப்பாடு சிவபோகம். அப்ப சிவபோகத்தை அருந்தனம்னா என்ன இருக்கணும்? நோய் இருக்கக்கூடாது. ஆமா, பாசப்பற்று இருக்கக்கூடாது. அப்போ அங்க முக்கியம் எது? ஆகாமியமின்மை. ஆகாமியம்னா என்னது? ஆகாமியம்னா காமியம், விரும்பி செய்வது. உலகத்து மேல இருக்க விருப்பு. உலகத்து மேல இப்படி பார்த்தேன்னா அங்க தள்ளிடுவான். பிறப்பு ஏத்து பார்க்க கூடாது. உலகத்தை கொஞ்சம் ஏக்கமா பார்த்துட்டீங்கன்னா இல்லையம்மா. ஆமா, முற்றப்பற்று அறிஞ்சிருக்கணும். அப்பதான் வீடு பெற்றுக்கு தகுதி இல்லையாம்மா? உலகப்பற்று அற்றவன். ஏன்னா இத கேட்கணும்னா இதுல வெறுப்பு வந்தா தானே கேட்பான் இல்லையாடா? ஆமா, அதனால அங்க சொல்றது முக்கியமா எது? 11க்கு முக்கியம் என்னதுன்னா ஆகாமிய மென்மைதான் 11 இந்த முக்தி கொடுக்கறதுக்கு. அதனால அதைத்தான் சொல்றாரு. இதெல்லாம் உங்க புஸ்தத்துல இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதெல்லாம் சிவஞான முடிவர் திருவடியை நீங்க தினம் தினம் போற்றணும். விளங்குதா? அப்ப இதெல்லாம் சொல்றானே ஏன் சொல்றான்னு அவர் ஒண்ணு எழுதியிருக்காருன்னா அந்த காரணத்தை நாம ஆராய்ஞ்சு பார்க்கணும். சரி, இப்போ 11ஆம் நுட்பம் சொல்லும் போது இப்போ பயன் 2ல முதல்ல இருக்கிறது பாச நீக்கம், 2வது இருக்கிறது சிவப்பேரு சொல்லணும். அதை சொல்றாருன்னு சொல்லிடணும். அப்படித்தான் நம்ம சொல்லணும். அப்படி சொல்ல மாட்டாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த 10ல சொன்னேன் ஆகாமியத்தின் வேறாகிய பிராரத்த வினை, எஞ்சிய பிராரத்த வினை. விளங்குதா? 8ல சஞ்சித நீக்கிறத சொல்லிட்டாரு. விளங்குதா? இங்க 10ல ஆகாமியம். மிச்சம் இருக்கிற பிராரத்த நீங்கிறத 11 சொல்லுதுங்கிறார். சிவப்பேரு சொல்றத இத போய் சொல்லிட்டு இருக்காரு. ஏமா சொல்றாரு? ஏன் அப்படி சொல்றாரு? ஏன் சொல்றாருன்னா, இப்ப இந்த சிவானந்த அனுபவம், அந்த அனுபவம் வரணும்னா முதல்ல நோய் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக அதை பார்த்துக்கோன்னு சொல்லிட்டாரு. ஆகாமிய இருக்கான்னு பார்த்துக்கோன்றாரு இல்லையா? சரி, அதை பார்த்தாச்சு. இல்ல, ஓகே, சரிதான்னாச்சு இல்லையா? இப்ப சிவானந்த அனுபவம் அனுபவிச்சுட்டு இருக்கான். அந்த பிராரத்த வினை இருந்தது, அது அனுபவத்துக்கு வந்துட்டு வைங்க. பிராரத்த வினை உடம்பு இருந்தா பிராரத்தம் இருக்குது. அந்த பிராரத்த வினை அனுபவத்துலதான் ஆகாமியம் தோணும். இந்த ஆகாமியம்னு சொன்னமே, அதுக்கு முதல் எது? பிராரத்தம். இப்ப ஆகாமிய வினை வரல, அப்போ பிராரத்த வினை அது அந்த பிராரத்த வினை அனுபவம் நமக்கு வந்துடுது அப்படின்னா என்ன ஆயிரும்? வந்துரும். ஆமா, அப்போ அந்த பிராரத்த வினை
இன்பமும் துன்பமுமா வந்துடுதுன்னா இன்பமும் துன்பமும் உடல் வழியா வர்றது. அப்ப உயிரினால் அனுபவக்கூடிய போகம் போய் உடல் போகமாயிரும். விளங்குதா? அப்போ இந்த உடல் இருந்தாலும் அந்த பிராரத்தம் இருந்தாலும் அந்த பிராரத்த அனுபவத்துக்கு வரக்கூடாது. பிராரத்த அனுபவத்துக்கு வரக்கூடாது. அதனால இந்த 11ஆம் நூற்பாவில் என்ன சொல்றாரு? அந்த எஞ்சிய பிராரத்த வினை இருக்குது. ஆனா அது இன்ப துன்பமா இவனுக்கு அனுபவத்துக்கு வர்றதில்லை. எதனால? இவன் அந்த சிவானுபவத்துல இருக்கிறதுனால எந்த அனுபவம் அவனுக்கு வரல. ஆனா அது நிகழ்ந்துகிட்டு தான் இருக்குது. அது உடம்புல நிகழ்ந்துகிட்டு இருக்குது. அப்ப அந்த உணராது இவன் எதுல இருக்கான்? இருக்கான். அது நிகழ்ந்துகிட்டு தான் இருக்குது இல்லையா? அத உணராம இதுல நிக்கிறது. அதுதான் இந்த 11ல சொல்றது. விளங்குதா? இந்த 11ல இப்படி சொல்றதுனால இந்த 11ல இந்த பிராரத்தமன வந்து ஆமா உணராம நிக்கிறானால் இப்படி உணராம நிக்கணும்னா இதுல யாரு அபரமுத்தரா நிக்கிறானோ, யாரு அபரமுத்தரா நிக்கிறானோ அவன் தீவிர பக்குவம் உடையவன். அவனுக்கு இயல்பாகவே மாய கண்மம் தாக்காது. மாய கண்மம். அதனால இந்த பிராரத்தை என்ன செய்யாது அவனை. அதனால அவன் ஆகாமியத்தை பத்தியோ பிராரத்தை பத்தியோ கவலைப்பட வேண்டியதே இல்லை. அவர் பாட்டுக்கு இன்பத்தை அனுபவிச்சுட்டு இருப்பார். விளங்குதா? அவனுக்கு எப்படி அறிவ இச்சைய செயல இறைவன் விளக்கி அவன் காட்டியும் கண்டும் வருகிற உபகாரத்தை உணர வைக்கிறான். காட்டியும் கண்டு வருகிற உபகாரத்தை உணர வைக்கிறாங்கிறத இந்த 11ஆம் நூற்பாவுல சொல்றாரு. விளங்குதாமா? அவனுக்கு அந்த வினை தாக்காதா இல்லையா? தாக்காது. அவனுக்கு இது எப்படி அறிவு ஈச்சை செயலை இறைவன் விளக்கி அந்த போகத்தை நுகர வைக்கிறாங்க. இவனோட சேர்ந்து யார் இருப்பா? மந்தம் இருக்கிறவனும் இருப்பான். அவனும் இவனோட சேர்ந்து பாடம் கேட்பான். அவன் இட்ட கூடுனாலும் திடீர்னு கலைஞ்சிரும். அவனுக்கு தாக்கும். அவனுக்கு என்ன செய்யும்? அவன் தாக்குனவன 12ல வச்சு விளக்குறான். இவன் எல்லாரையும் தாக்கும்னு சொல்ல முடியாது. தாக்குனாலும் பெருமான் மீது வைராக்கியமா புடிச்சுக்கிட்டு நிக்கமே நிப்பான். ஒரு கால் விழுந்துட்டா அவன் நம்மள மாதிரி விழுந்தா விழுந்துட்டு போகுதுன்னு இருக்க மாட்டான். செத்திலாப்பத்து இருக்குதா இல்லையா? அப்படின்னா செத்து போயிட்டா? செத்து போயிட்டுங்கீழா போகலங்கீழா? போயிட்டுதுங்கீழா? அதையா சொல்றாரு? தாயி அது செத்திலாத பத்தி அந்த பாட்டை படிங்க. பாட்டை படிங்க. பொய்யனேன். பொய்யனேன்னா என்ன? பொய்யன் என்ன? அதை சொல்லு. பொய்யனேன் அப்படின்னா நிலையில்லாத பாசத்துல பற்று உள்ளவன் அர்த்தம். இன்னும் பாசத்துல பற்று போகல. பொய்ங்கிறது பாசம் தானே? விளங்குதா? பொய்யனேன் இன்னும் பாசத்தை சார்ந்து நிக்கிறவன் இல்லையா? ஆனாலும் அகம் நக புகழ்ந்து என்னுடைய அறிவுல இந்த பாசப்பற்று நெகிழுமாறு அகம் நெக இத புடிச்சுக்கிட்டு இருக்கானா இல்லையா? அந்த பிடிப்பு தளருமாறு புகுந்து என் அறிவுல புகுந்து புது மலர் இணையடி காட்டுறார். என்னத்தை காட்டுறாரு? புதுன்னு என்னது? புது மலர். புது மலர்னு என்னமா?
புதுவி சூடும் மலையான் மகன்தான் மணவாளா. புதுவி அப்படின்னா புதுசுங்கிறது அது இல்ல, அற்புதம். இதுவரைக்கு அந்த அனுபவமும் புதுசு, பலர் புதுசு இல்லை, அது எப்போது இருக்கிறது தான். ஆனா நமக்கு இந்த அனுபவம் இதுவரைக்கும் நாம அனுபவிச்சிடாதது, அததான் அதான் புது மலர். இந்த அனுபவம் இதுவரைக்கும் நான் அனுபவிச்சதே கிடையாது. அப்படி ஒரு அனுபவத்தை விடுத்து இல்லையா எனக்கு விட செஞ்ச உபகாரம். இதெல்லாம் என்னது? உபகாரம். புதுமலர் இணையடி காட்டி, இதெல்லாம் காட்டியும் கண்டு வந்த உபகாரம். அது பிரிந்தும் இந்த உபகாரத்தை மறந்து, உபகாரத்தை கையனே. கையனே என்ன? ஏமா கையனே என்ன? இப்படி அதாவது செய் நன்றி மறத்தல் இல்லையா? செய் நன்றி மறத்தல் அது ரொம்ப மோசமான ஒரு குணம் இல்லையா? அந்த குணம் உடையவன். கைங்கிறது ஒழுக்கம். கைங்கிறது என்னது? ஒழுக்கம். இப்படிப்பட்ட ஒழுக்கம் உடையவன் செஞ்ச உதவிய மறந்துடுவான். அப்போ இந்த பேரின்பத்தை இழந்தாச்சு. இந்த பேரின்பம் எவ்வளவு பெரிய சொத்து இல்லையாமா? இறைவனுடைய சொத்து தானே. ஆமா, அது பல கோடி மதிப்புள்ள ஒரு சொத்து. அது தாம்னு போயிடுது. 1 கோடி போனா உயிரை விட்டுருதான். இது எத்தனை கோடின்னு சொல்ல முடியாத அப்ப ஏற்பட்ட இன்பம் போயிடுது. கல்லூரி மங்கனா முடிச்சுக்கிட்டு இருக்கான். லாஸ் ஆனா என்ன செய்யணும்? செத்து இருக்கணுமா இல்லையா? இன்னும் செத்திலேன் அந்தோ ஏன் நெஞ்ச நான் என்னன்னு சொல்ல. இதுக்கு இந்த லாஸ் ஆனது கூட தெரியாமல் தான் இருக்குது. ஏமா ஒரு பிள்ளை அப்பா அம்மா இறந்துட்டாங்க, 2 பேரும் ஒரு ஆக்சிடென்ட் ஆகி. அந்த குழந்தை உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கு. அப்பா அம்மா செத்தான்னு தெரியுமா? தெரியுமா? அதுக்கு தெரியக்கூடிய பக்குவம் இல்ல. நாம என்ன நிலையில இருக்கோம்னா அதுக்கு அந்த புள்ளதான் நீங்கிறார். அந்த புள்ளதான் உனக்கு எவ்வளவு பெரிய இழப்பு வந்திருக்குன்னு தெரியல. அதுவும் இந்த லாஸ் மனதுல கொள்ளக்கூடியதா. இப்போ சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு பெருமான் ஒரு தண்ணீர் பந்தல் அமைச்சு அவர் வழியில இருந்து சாப்பாடு வந்தவங்களுக்கு கொடுத்தாரு. கொடுத்தாரா இல்லையா? கொடுத்தாரு. எல்லாரும் சாப்பிட்டாங்க. யாரும் ஒரு நல்ல ஒரு புண்ணிய ஆத்மா நமக்கு இதெல்லாம் கொடுத்துருக்கான் அப்படின்னு நினைச்சு சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு படுத்து கொஞ்ச நேரம் படுப்பும்னு படுத்து எந்திரிச்சா அதுக்கப்புறம் பந்தலையும் காணும், ஆடையும் காணும். ஓஹோ, பெருமான் தான் வந்திருக்கார் பொழுது அப்படின்னு நினைச்சுக்கிட்டாங்க இல்லையா? நம்ம தூங்கும் போது போயிட்டாரு அப்படின்னு இல்லையா? ஆனா அதே பெருமான் அவங்களுக்கு அவர் போய் பிச்சை எடுத்துட்டு வந்து எல்லாத்துக்கும் கொடுக்குறாரு. முதல்ல தண்ணி பந்தெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்காரு. இவங்க வந்த பிறகு பசிச்சு கேட்டு அதுக்கப்புறம் போய் எடுத்துட்டு வராரு. எடுத்துட்டு வந்து ஒவ்வொருத்தருக்கும் உருட்டி உருட்டி கொடுக்கறாரு. எல்லாரும் சாப்பிட்டுட்டாங்க. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது கண்காங்க மறைஞ்சிருவார். தூங்கும் போது மறையல, கண்காம மறைஞ்சிட்டார். அப்போ அங்க தூங்கும் போது அவர் போனதை அவங்களால பொறுத்துக்கிட முடிஞ்சுது. கண்காங்கிறத போனது, ஐயோ பெருமான் நமக்காக பிச்சை எடுத்துட்டு வந்தாரா? நாம இந்த சோத்துல போய் இவ்வளவு கவனத்தை செலுத்தி அவர் தானே சோறு இல்லையா? அவனை உண்ணாம இதை உண்டுகிட்டு இப்படி இருந்துட்டமே.
அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ நமக்கு இன்னும் அதுல இருக்கிற பற்று இவன் மேல வரலையே, அதனால போயிட்டானோ பெருமான். அப்படியெல்லாம் பல மாதிரி நினைச்சு தாங்க முடியாம அழுறாங்க. ஏன்னா அங்க கண்ணு முன்னால போனா அதை தாங்க. உங்க உங்க வீட்டுக்கு உங்க பேர பிள்ளையெல்லாம் வந்திருக்குன்னு வைங்க, நீங்க போயிருக்கீங்க. உங்க அப்போ நீங்க அவங்க தூங்கும் போது ஊருக்கு கிளம்பி வந்தாச்சுன்னா எங்கன்னு கேட்டுட்டு பிறகு கொஞ்ச நேரம் அழுதுட்டு இருக்கும். நீங்க அவங்க முழிச்சிட்டு இருக்கும்போது வந்தா கூடவே வருவோன்னு ஆர்ப்பாட்டம் பண்ணிருமா இல்லையா? விளங்குதாமா? ஆமா, அது பிரியறது கஷ்டம். ஆனா இங்க பெருமான் நாம முழிச்சுக்கிட்டு இருக்கும் போதே போயிட்டான். வெளிச்சிருந்து, அதுவும் அந்த பெருமான நான் வெளியில வைக்கல, என் நெஞ்சுக்குள்ள வச்சிருக்கேன். உள்ள பெட்டிக்குள்ள உள்ள இருக்கிறது காணாம போயிடுது. எவ்வளவு பெரிய லாஸ், எவ்வளவு பத்திரமா வச்சிருந்தேன், அது போயிடுத. விளங்குதா? வச்சிருக்க முழிச்சுக்கிட்டு இருக்கும் போதே காணாம போயிடுது, உள்ள வச்சது காணாம போயிடுது. எவ்வளவு பெரிய லாஸ் அப்படின்னு சொல்றாரு. விழித்திருந்து என் உள்ள கருத்தினை இழது. அப்போ உடனே செத்து இருக்கணும், உடனே சாகல. எதனால சாகல? என்னமா? அவனை காட்டிலும் இந்த உடம்பு மேல பற்று. அவனை காட்டிலும் எது மேல பற்று இருக்கு? சரி, இந்த உடம்பு பிரிஞ்சிருக்கணும், பிரியல. எனக்கு வாச்ச உடம்பு இப்படி கொடுத்துட்டான், சொத்தையா கொடுத்துட்டான் இல்லையா? அப்படி பரியா உடல் தானே, அவன் மேல பரிவு வராத ஒரு உடம்ப, அது தவ சரீரம் காமாலியா, இது அவசரீரமா இருக்கு நமக்கு வந்தது இல்லையா? ஆனா நானாவது விடலாம்ல, அதான் போகல, அது தானா போயிருக்கணும். சி, இது இந்த சரீரம் நமக்கு வேண்டாம் அப்படின்னு எனக்கும் அதை விட மனசு இல்லை. ஐயோ, என்ன பாட்டுமா அது இல்லையா? ஆமா, அந்த பாட்டு ரொம்ப அருமையான பாட்டு, செத்தலா பத்து. விளக்குதாமா? அதனால இறைவன் பிரிஞ்சிட்டாம்னா என்ன செய்யணும்? அந்த பிரிவாற்றாமை நம்மால தாங்க முடியாததா இருக்கணும், அது அவ்வளவு இச்சை இருக்கணும், அதை உணர்ந்தாதான் நமக்கு வரும். அதனால இங்க அந்த உபகாரத்தை அந்த உபகாரம் முதல்ல சொல்றார். அந்த உபகாரத்தை நாம என்ன செய்யக்கூடாது? எவ்வளவு மறக்காம இருக்கிறோமோ அவ்வளவு இன்பம். அப்ப உபகாரங்கிறது எப்போதும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கான். அத உங்களுக்கு இப்போ உணர்த்துறான். உங்களுக்கு இப்போ அந்த காணும் உபகாரம் காட்டு உபகாரம்ங்கிறது அது பெத்த முக்தி, எல்லா நிலையிலும் நிகழ்ந்துகிட்டு தான் இருக்கு. இப்போ புதுசா இல்லை, எப்போதும். அப்போ அந்த நிலையில அவன் விடயத்தை காட்டுறானே தவிர உங்களை காட்டுறதில்லை, தன்னை காட்டுவதில்லை, விடயத்தை மட்டும்தான் காட்டுறான். ஆனா இப்போ என்ன செய்யறான்? இது வரைக்கும் விடயத்தை காட்டிக்கிட்டு இருந்தவன் அவன் செய்யற உபகாரத்தை காணுமாறு செய்யறான். அதான் காணு உபகாரம். காணு உபகாரங்கிறது அது எப்போதும் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா இங்க காணுமாறு செய்கிற உபகாரம், அவன் உபகாரத்தை காணுமாறு செய்கிற உபகாரம். வெறுமன காணும் உபகாரங்கிறது எப்போது நடக்கு, அது பெத்தத்தில் நடக்கு, மூச்சில் நடக்கு. இங்க காணும் உபகாரம் சொல்றது அவன் செய்கிற உபகாரத்தை உயிர் அறியுமாறு செய்வது. அந்த உபகாரத்தை நாம் அறியுமாறு செய்வதுதான் காணும் உபகாரம். விளங்குதாமா? அப்போ இந்த அவன் செய்யற உபகாரம் எல்லாத்தையும் எதுக்குள்ள அடைக்கிறாரு? காட்டுதல், காணுதல். காணுதல், அப்போ காட்டுதல்ங்கிறது நம்ம அறிவை தகுதிப்படுத்துதல், அது காட்டுதல். அப்படி காட்டிய பொருளை நுகரச் செய்வதுங்கிறது காணு உபகாரம். இந்த ரெண்டு உபகாரத்துக்குள்ள எல்லாம் நாம செய்யற எல்லாத்தையுமே இதுக்குள்ள அடைக்கலாம். விளங்குதா? அத பெருமான் நமக்கு உணர்த்துறார், அந்த உபகாரத்தை நமக்கு
உணர்த்துறார். அத நாம அத உணர்றதுக்கு என்ன வேணும்? ஏமா முதல்ல 8ல உணர்த்தினான். என்ன உணர்த்தினா? நிறைய உணர்த்தினான். அது எக்கச்சக்கமா சொல்லிட்டான் சார். அப்போ அங்க விவேக ஞானம், எது துன்ப காரணம் இன்ப காரணம்ங்கிறத உணர்த்தணும் இல்லையாமா? ஆமா. இப்ப இங்க உணர்த்துறாரு. இது என்னத்தை உணர்த்துறாரு? இங்க என்னத்தை உணர்த்துறாரு? இப்போ தன்னை உணர்த்துறான். தன்னை உணர்த்துறான். அப்ப தன்னை உணர்த்துறது தன்னுடைய குணத்தை உணர்த்துறது. தன்னுடைய அவன் குணம் ஒரே உபகாரம் தான், கருணை தான். அதை உணர்த்துறார். அப்போ அதை உணர்த்துவது, அப்போ அங்க உணர்த்துறதுக்கு தவம் முதலா இருந்தது. அங்க அவன் உணர்த்துவதற்கு தவம். அப்ப தவம்ங்கிறது தவத்தினால் ஏற்பட்ட அறிவு, அந்த பக்குவம். உணர்த்திய போதே உணர்த்தியவாறே உணர்கிற ஒரு பக்குவம் அப்படின்னு பார்த்தோம். எங்க அவன் சொல்றதை அவனுடைய உபகாரத்தை உணர்த்துறானால் யார்? அதை உணர்றதுக்கு நம்ம அறிவை விளக்குறது, செயலை விளக்குறது, இசையை விளக்குறதுன்னு 3 விளக்க வேண்டியது. விளங்குதா? இந்த காட்ட காணுபவர்கள இதை நமக்கு சொல்றாமலாமா? சொல்லும் போதே அதை காணுவதற்கான அறிவை விளக்குதான். முதல்ல அறிவு இச்சை செயலை விளக்குறது. அதுக்கப்புறம் அதை கொண்டு நம்ம காண வைக்கிறது. அப்படி இந்த 2வது அதிகரணத்துல அத சொல்றாரு. முதல் அதிகரணத்துல அவன் செய்யற உபகாரத்தை மாத்திரம் சொல்றாரு. 2வது அதிகரணத்துல அதை நாம காணணுமா இல்லையா? காணுதலுக்கு நம்ம அறிவை எப்படி விளக்குறான், இச்சையை எப்படி விளக்குறான், செயலை எப்படி உணக்குறான், அப்படி செஞ்சு அதை நாம காணுமாறு செய்கிறத சொல்றாரு. விளக்குதா? அப்ப அந்த 3 பாட்டை சொல்லி அதை கொண்டு நாம எப்படி அவனை உபகாரத்தை அறிகிறோம்னு சொல்றாரு. அப்போ அப்படி சொல்லும் போது இப்ப நாம அவன் அறிக நமக்கு அறிவு மாறுதுன்னா, நாம கேவலத்துல அறிவு விளங்காம கிடக்கும், சகலத்துல ஒரு மயக்க அறிவா, இப்போ நமக்கு நல்லறிவா விளங்குது அப்படின்னு சொல்றோம். அப்போ நம்ம அறிவு விளங்காம கிடக்குது, ஒரு மயக்கமா விளங்குது, இப்ப நல்லா தெளிவா விளங்குது. அப்போ இப்படி மாறுறதுக்கு பேரு விகாரம். இந்த மாற்றத்துக்கு என்ன பேரு? விகாரம். ஆனா நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? எதெல்லாம் விகாரப்படுதோ அதெல்லாம் அழியும். விகாரப்படுற பொருள் எல்லாம். அப்போ இந்த ஆன்ம அறிவு இப்படி மாறுனா இதுவும் அழியுமா? அழியுமா? ஏன் விகாரப்பட்ட அழியும் தானே சொல்லி நிக்கிறதுனால உயிர் பெருமானோட சேர்றதுனால பெருமான் மேலதானே இச்சை இருக்கு, அறிவு இச்சை செய்யலாம். அதனால அது நிகழாது. மாற்றம் உடைய பொருள் அழியும். அதான் இங்க சொல்றது இல்லையா? அப்போ விகாரப்பட்ட பொருள் அழியுங்கிறோம். அப்ப இது என்னமா? அதுதான். எந்த பொருளா இருந்தாலும் ஒரு இலக்கணம்னு சொன்னா அது எல்லாத்துக்கும் பொருந்துறது தானே. இந்த இலக்கணம் இதுக்கு மட்டும்தான், அது கிடையாதுன்னு சொல்ல முடியாது. ஒரு இலக்கணம்னா அது ஆமா, அது எல்லாத்துக்கும் பொருந்ததுதான் இருக்கணும். அத கேக்குறாங்க, அதுக்கு பதில் சொல்றாங்க. அதுக்கு அப்போ இத மாதிரி இப்படி சொன்னதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத ஒரு பாட்டுல, விகாரப்படுவது சித்து பொருள் விகாரப்படாது, சடப்பொருள் தான் இந்த விகாரம். அப்போ இந்த விகாரம் எல்லாம் சொல்லியிருக்குத, நம்ம அறிவுல மாற்றம் எல்லாம் சொல்லியிருக்குத, அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்ங்கிறத கடைசியில சொல்றார்.
விளங்குதாமா? அப்புறம் அதை சொல்லி அதுக்கப்புறம் நாம எப்படி இந்த முக்திங்கிறத அடையிறோம் அப்படிங்கிறத 5 பாட்டு வச்சு நல்ல அருமையா இந்த 11ஆம் 12வது அதிகரணத்தை நிறைவு செய்கிறார். விளங்குதா? இதை நாம வருகிற வகுப்புல தொடர்ந்து பார்க்கலாம் என்று சொல்லி இதை வர ரொம்ப பொறுமையா இருந்து கேட்டேன் உங்களுக்கெல்லாம் ஒரு நன்றியை சொல்லிக் கொண்டு வாழ்த்தும் புறம்பெறும் வாழ்த்தும் சொல்லி இன்றைய சிந்தனை நிறைவு செய்கிறேன் என்று வான்முகில் விளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவில்லாத உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் உங்க நற்றமம் வேள்வி மல்க மேன்மைக்குள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைக்குள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைக்குள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் கைலாய பரம்பரையில் சிவஞான போது நெறிகாட்டு வெண்ணை பயில் வாய்மை மெய்கண்டான் சந்ததிப்போர் மெய்ஞான பானுவாய் குயிலாரும் பொழில் திரு ஆவடுதுறை பாழ்குள் நமச்சிவாய் தேவன் செயலாதி மரபுடையோன் திருமரபு நீடூடி தலைகமாதோ திருச்சி